Hi students, today let us see History Unit 2, the Asian Civilizations. Today we will see Asian Civilizations. In this lesson, the learning objectives are to learn about early societies and state formations, to understand the development of civilizations, to learn about the ancient Egyptian civilizations, to study the main features of the Mesopotamian civilizations, to know the Chinese civilizations, to gain knowledge about the Indus civilizations. ஸோ நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம்? ஏஷியன் சிவிலைசேஷன்ஸு. ஏஷியன் சிவிலைசேஷன்ஸ்னால் என்னது? பழமையான நாகரிகம், பண்டைய நாகரிகம். அதில் வந்து பண்டைய நாகரிகங்களுடைய சொசைட்டிஸ் எப்படி ஃபார்மாக இருந்துச்சு, அவங்களோட டெவலப்மெண்ட் என்ன, இஜிப்சியன் சிவிலைசேஷன்ஸ், மெசோபோட்டமியன் சிவிலைசேஷன்ஸ், சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், இந்து சிவிலைசேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். Urban societies that adapted complex ways of life were more organized than the early hunter-gatherer and the Neolithic farming societies. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த நகரப்புற மக்களுடைய வாழ்க்கை, அந்த லைஃப் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து இந்த ஹட்டர் கேதரிங்கில் கற்காலத்தில் இருக்கிறவங்களுடைய சொசைட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அர்பன் சொசைட்டிஸ் உருவான பீரியட் தான் என்ன சொல்கிறாங்க, சிவிலைசேஷன்ஸ் சொல்கிறாங்க. அர்பன் சொசைட்டிஸ் had social stratifications and well-planned cities. They practiced craft, engaged in trade and exchange, adapted science and technology and formed political organization. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற அர்பன் சிட்டிஸ் மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து என்ன பீரியட், அந்த பீரியட்லேயே வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. Hence the term civilization is used to distinguish them from the early forms of societies. However, they should not be considered superior to other forms of societies, since each culture of or civilizations had its own unique features. ஸோ அங்கங்கே சிவிலைசேஷன்ஸ் வந்து அவங்கவுங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிவிலைசேஷனும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து கீவேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த லெசன் நடத்த போகிறேன். What is Asian civilizations? Civilization is seen as an advanced organized way of life. As civilization began to take shape, huge buildings were built. The art of writing, development and science and technology contributed to the betterment of society. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏஷியன் சிவிலைசேஷன்னா என்னென்னா, அந்த பீரியடில் அட்வான்ஸ்டாக யோசித்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் தொடங்கியிருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், சிவிலைசேஷன், ஏசியன் சிவிலைசேஷன், நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மக்களுக்குள்ளே ஒரு ஃபார்மேஷனு, ஒரு நல்ல பெரிய பில்டிங் கட்டுறது, ஆர்கிடெக்சர்ஸு, ஆர்ட் டெவலப்மெண்ட்டு, சயின்ஸு, டெக்னாலஜி, இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆன ஒரு சொசைட்டியை தான் என்ன சொல்கிறோம், சிவிலைசேஷன் சொசைட்டின்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன் சொல்கிறோம். இயர்லி சிவிலைசேஷன்ஸ், அந்த பழமையான காலத்தில் இருந்த முக்கியமான நாகரிகங்கள்லாம் த இஜிப்சியன் சிவிலைசேஷன், த மெசோபோட்டமியன் சிவிலைசேஷன்ஸ், த சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், த இந்து சிவிலைசேஷன்ஸ். இந்த 4 சிவிலைசேஷன்ஸ் தான் அந்த பீரியடில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த, ரொம்ப டெவலப்டாக இருந்த ஒரு சிவிலைசேஷன்ஸு. த இஜிப்சியன், த மெசோபோட்டமியன், த சைனீஸ், த இந்துஸ், இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டான சிவிலைசேஷன்ஸ். இந்த சிவிலைசேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த இஜிப்சியன் சிவிலைசேஷன். இஜிப்சியன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அவங்க என்னது, இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவங்க ஆர்கிடெக்சர்ஸு, அவங்களோட டெவலப்மெண்ட்டு, அவங்களுடைய அரசாட்சி. அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டராக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மேனஸோடு இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ட்ரேடிங், அவங்களுடைய ஒர்க்கு, இது எல்லாமே நம்ம இந்த பிக்சர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஈஜிப்ட், த கிஃப்ட் ஆஃப் நைல். ஈஜிப்டை வந்து என்ன சொல்கிறாங்க, கிஃப்ட் ஆஃப் நைல் நதி சொல்கிறாங்க. ஏன்னா
நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஈஜிப்ட் பார்த்தீங்களா, ஆஃப்ரிக்காவுடைய அந்த மேலே ஒரு நைல் நதின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு நதி வருது பார்த்தீங்களா, அந்த நதிக்கு நடுவில் தான் என்ன இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்து என்னது, ரெட் சி இருக்குது. இந்த பக்கம் இந்த மெரிடியன், இந்த சீஸ்க்கு இடைப்பட்ட இடத்துல இருக்குது. ப்ளஸ் அது உள்ளேயே என்ன ஆகுது, நைல் ரிவர் போகுது. அதனால தான் அது டெசர்ட்டாக இருந்தால் கூட ஈஜிப்ட் வந்து கொஞ்சம் செழுமையான ஒரு நாடாக இருந்துச்சு. அதனால தான் ஈஜிப்ட் என்ன சொல்கிறாங்க, த கிஃப்ட் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வோன், the Egyptian king was known as Parun. The people him as a divine form. The famous Egyptian Parun Tutankhamen's, the mask of his mummy made of gold and decorated with precious stones in an important artifact of the Egyptian civilizations. ஸோ இஜிப்சியன் அந்த பீரியடில் வந்து அவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற ஒரு கிங்குன்னா அவங்கெல்லாம் இந்த பார்வோன் கிங்ஸ் தான். அந்த பார்வோன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுளாகவே அவங்க அந்த அரசரை நினைப்பாங்க, அவரை வழிபடுவாங்க அந்த மாதிரி. அதில் ரொம்ப ஃபேமஸானவர் யார், துட்டான்கமன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ஃபேமஸான கிங்கு. அது இல்லாமல் அவருடைய இதை வந்து இன்னும் கூட ப்ரிசர்வ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கோல்டு நிறைய ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதை ஃபாலோ வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அந்த இஜிப்சியன் சிவிலைசேஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ரிசர்வ் த பாடி ஆஃப் பாரோ, பிரமிட்ஸ், டூம்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாரோம் கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, முக்கியமான இருக்கவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரமிட்ஸ். நம்ம நார்மலாகவே இஜிப்சியன் வந்து என்னது, பிரமிட்ஸில் அவங்களுடைய பெரிய இம்பார்ட்டண்ட் இதுவே என்ன சொல்லுவாங்க, பிரமிட் தான் சொல்லுவாங்க. அவங்க கல்லறையை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி அதை ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பாடிஸை செத்து போனவங்களோட உடலை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இல்லைன்னா டூம்ஸ் மாதிரி கொகை மாதிரி செஞ்சு அதில் ஒரு கலரை பெட்டி வச்சு அது உள்ள நிறைய பொருளை வச்சு வைப்பாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்வோன்ஸு, அந்த கிங்கோடைய அரசாட்சி செஞ்சவங்களுடைய இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சு அதை வந்து வருஷ கணக்காக இன்னும் கூட பாதுகாத்து வச்சுருக்காங்க. மம்மிஃபிகேஷன், the art of preserving the dead body, preserving the dead bodies using natural salt. The body was stored in a stone coffin called sarcophagus. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பாடியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு துணியில் நல்லா கட்டிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அது நல்லா ப்ரிசர்வாக ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் சால்ட்டு, நேச்சுரல் சால்ட்டை போடுறாங்க. போட்டு அது ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன், அந்த கோஃபின் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் எடுத்து அதில் போட்டு அதை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி கட்டி அதுக்கப்புறம் தான் அது உள்ளேயே வைப்பாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும், பாடி அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடு, அவங்க பீரியடில் அக்ரிகல்ச்சர் ட்ரேட்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா வீட்டு, பார்லி, காட்டன், அப்புறமேட்டு ரெகுலராக அந்த கேட்டல் கேதரிங், அந்த மாதிரி ஃபார்மிங், இதெல்லாம் வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இதில் ஃபார்மாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்களுடைய ட்ரேட் பார்த்திங்கன்னா பேப்பரு, கோல்டு, சில்வரு, ஐவரி இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்னால் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு கிட்டேருந்து வாங்குறது, வைக்கிறது, அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பேசிக் ட்ரேடர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடந்த காலகட்டம் அது. அப்போ இவங்க இது எல்லாமே அந்த பீரியட்லேயே டெவலப்டாக இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட்லேயும் டெவலப்டாக இருந்த ஒரு சிவிலைசேஷன் தான் இஜிப்சியன் சிவிலைசேஷன். ஆர்ட் அண்டு ஆர்கிடெக்சர், அவங்களுடைய பிரமிட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும், அவங்களுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அவங்களுடைய இது. ஏன்னா அந்த ஒரு கல்லறையை கூட அவங்க அவ்வளோ கலை நயத்தோட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. த கிரேட் பிரமிட் ஆஃப் த கிசா, த ஸ்பினாக்ஸ்ன்றது வந்து என்னதுன்னா, அந்த கிங்கோடைய ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி
அவங்க வந்து அதை சிலை மாதிரி செதுக்கி அதுக்குள்ளே அதை வச்சுருப்பாங்க. பிரமிட் மாதிரி வெறும் பிளெயினாக இல்லாமல் அதில் வந்து அவங்களுடைய ஃபேஸை வந்து ஒரு சிலை உருவாக்க பண்ணியிருப்பாங்க. இதில் வச்சே அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் த ஏஷியன் இஜிப்சியன் காட். இஜிப்சியனுடைய காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Egyptians practiced polytheism. They worshipped many gods, but the sun god Re was the predominant one. The sun god was called Amun. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இஜிப்சியன் வந்து இப்போ நிறைய இது வந்து காடுங்களன்னு வழிபட்டாலும் அதில் குறிப்பிட்ட சன் காட் ரீங்கிறவங்க வந்து ரொம்ப ப்ரிமிடாமினட்டாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சன் காடோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய காட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா மனுஷ உருவில் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வேறு தலையை பார்த்திங்கன்னா வேறு ஒரு தலை, வேறு ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மிருகத்தோட தலையோ அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தரும் ஒரு இது பண்ணுவாங்க. இது எல்லாமே பாலத்துமியஸ் அந்த இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய காடாக அந்த பீரியடில் அவங்க கன்சிடர் பண்ணி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், அவங்களுடைய ஃபிலாசபி சயின்ஸு லிட்ரேச்சர்லாம் அந்த பீரியட்லேயே அவங்க சோலார் கேலண்டர், வாட்டர் கிளாக்கு, இஜிப்சியன் கேலண்டர் அந்த மாதிரி நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு அவங்களுடைய ஃபிலாசபி சயின்ஸு லிட்ரேச்சரில் இவ்வளோ டெவலப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. Egyptian writing system. Their form of writing is known as hieroglyphics. The hieroglyphic is another form of writing used the pictogram-based picture system. Many textures and books were written. This inscriptions is on display in the British Museum, London. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பீரியடில் ஈஜிப்சியன் பார்த்திங்களா, இந்த ஏஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் சிஸ்டம் வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட இது வந்து எப்படி இருக்குமா, பிக்டோகிராம்னா படத்தை பார்த்து நம்ம சொல்வோம் இல்லையா, இந்த பிக்சர் இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள் இருக்கிறது வந்து என்னது ஏபி, அந்த மாதிரி அந்த பொருட்களுடைய ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி அந்த பிக்சர்ஸை வச்சு அவங்களுடைய வேர்ட்ஸை தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் இன்னும் கூட பிரிட்டிஷ் மியூசியம் லண்டனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Characteristics and contributions of the Egyptian civilization. So Egyptian civilization characteristic contributions பார்த்தீங்கன்னா, the Egyptians developed a solar calendar system. The pyramid and the design shows their mathematical and surveying skills. Hieroglyphics writing system assessed to their skills in handwriting symbols. Preservations of human body in the form of mummies. They applied innovations in all use of science and technology. ஸோ இஜிப்சியன்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தாலே அவங்க நல்லாவே டெவலப் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க சோலார் கேலண்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரமிட்ஸு, அந்த பிரமிட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நிறைய அவங்களோட மேத்தமெட்டிக்கல் சர்வேயிங் ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமே ஹீரோகிளிப்ஸ் ரைட்டிங் சிஸ்டம், அவங்களோட ஸ்கில்லு ஹேண்டிங் சிம்பிள்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அவங்க மம்மிஸ் அப்படி எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்குது. அவங்களுக்கு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப்டாக இருந்திருக்காங்க. நிறைய இனோவேஷன்ஸ் அந்த பீரியடில் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த இஜிப்சியன் சிவிலைசேஷன். இந்த மொசபோட்டோமியன் சிவிலைசேஷன்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஈஜிப்சியன் சிவிலைசேஷன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப பெரிய சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா அது ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் தான். அதுக்கப்புறம் மொசபோட்டோமியன் சிவிலைசேஷன்ஸ். இந்த க்ரீக் லாங்குவேஜ் மொசோ மீன்ஸ் இன் பிட்வீன் அண்டு பொட்டமின்ஸ் ரிவர். த Europeans and Tigris follow her train into the Persian Gulf. The Sumerian, Akkadian, Babylon and the Assyrian civilizations flourished in Mesopotamia. ஸோ மெசோபோட்டோமியாங்கிறது வந்து ஒரு தனியான இடம் கிடையாது. இது வந்து ஒரு க்ரீக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து இன் பிட்வீன் 2 ரிவருக்கு நடுவில் இருக்கிறது தான் மெசோபோட்டோமியா. அந்த ரிவர் சைட்லேயே வெறும் மெசோபோட்டோமியாக்குள்ளவே என்னென்ன இருக்குது, சுமேரியான், அக்கடையன், பேபிலோன் அண்டு அசீரியன் அப்படிங்கிற 4
முக்கியமான சிவிலைசேஷன்ஸ் வந்து என்னது ஃப்ளரிஷ்ட் ஆகி அந்த மெசொப்பொட்டேமியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது சுமேரியன்ஸ். இட் இஸ் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் இன் மெசொப்பொட்டேமியன். These civilizations had trade connections. They founded many cities. Nippur was one of the important cities. They developed the cuneiform writing system. ஸோ என்ன சுமேரியனுடைய கான்ஃபார்ம் ரைட்டிங் சிஸ்டம் இங்கே பார்த்தா தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஒரு ஷேப்ஸோட ஃபார்மேஷன் பண்ணி அவங்க ரைட்டிங் சிஸ்டம் எவ்வளோ அழகாக அது பார்க்கும்போதே ஒரு நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இவங்களுடைய இது வந்து என்னது மெசொப்பொட்டேமியஸில் சுமேரியன்ஸ் தான் வந்து என்னது ஓல்டர் சிவிலைசேஷன்ஸு. அதில் இந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து ட்ரேடிங் கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்த பீரியடு. இதில் வந்து என்னது நிறைய சிட்டிஸு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மெயினாக நிப்பூர் அப்படிங்கிற இது வந்து சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த அக்காடியன்ஸ். The Akkadians dominated Sumeria. The Sargon of Akkada was the famous ruler. The Sargon and his descendants ruled Mesopotamia for more than 100 years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சுமேரியனை டாமினேட் பண்ணுறதுக்கு வந்தவங்க தான் யார், அக்காடியன்ஸ். அக்காடியன்ஸ் வந்து சுமேரியனை டாமினேட் பண்ணி மேலே வந்தவங்க. அதில் மெயினான இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ரூலர் பார்த்தீங்கன்னா அது யார், சர்கான். இவர் வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த பீரியடில் சர்கானுடைய அந்த இதில் இருந்த ரூல்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசொப்பொட்டேமியனை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 100 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரூல் பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. The Babylons, the Semitic people are called Amorites from the Arabian desert. They were known as the Babylons. The hero Gilgamesh referred to in first river epic on the earth may have been a king of Sumeria. The king Hamurbai was the 6th king of Babylon. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பேபிலோன்ஸ் வந்து அவங்களும் வந்து என்னது ரொம்ப ஃபேமஸான ஒரு பீப்புள், ஒரு இதுதான் சிவிலேஷன்ஸ்லேயே அவங்களுடைய சிவிலேஷன்ஸில் இருந்ததில் பேபிலோன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க வந்து அரேபியன் டெசர்ட்டில் இருந்தவங்க. அரேபியன் டெசர்ட்டில் இருந்து இருக்கிற ஒரு மக்கள் தான் வந்து என்னது பேபிலோன்ஸு சொல்லுவாங்க. அவங்களுடைய மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பிக். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது ஹீரோ கிளிமஸ் அந்த ஒரு எப்பிக் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறது. அதோடைய கிங் வந்து சுமேரியா கிங்காக இருந்தவரை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். அதில் அந்த மெயினான கிங்கு வந்து யார், அமுரிபாய் அப்படிங்கிறவர் வந்து என்னது 6th கிங் ஆஃப் பேபிலோன். அவர் வந்து அவருடைய பீரியடில் இருந்தது எல்லாமே ரொம்ப பாப்புலராக சொல்லப்பட்ட விஷயங்களாக இருந்துச்சு. Next, the Assyrians. The Assyrian Empire was politically active in Mesopotamia. The Assyrians worshipped the deity of the Lamosu for protection. So, இந்த அசீரியன்ஸ் வந்து என்னது இப்போ ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு சிவிலைசேஷனர்ஸ். இவங்க மெசொப்பொட்டேமியாவில் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க. ப்ளஸ் அசீரியன்ஸ் வர்ஷிப்ட் என்னது டெய்டி ஆஃப் த லாமோசா, ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக அவங்களை காக்கும் தெய்வம் அப்படி சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு அனிமல் இது போட்டிருக்கு, தலை மட்டும் என்னது ஒரு ஹியூமன் தலை வச்சுருக்க ஒரு காடாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக இப்படி ஒரு காடு வச்சு வழிபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சொசைட்டி, ஸ்டேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். The Sumerian civilizations had many cities and states. The flourished Sumerian cities had the temple called ziggurats. The temple was controlled by the priestess. Cultivable lands were owned by the kings and the higher classes of people. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி, ஸ்டேட் எல்லாமே எப்படி இருக்குது, சுமேரியன் சிவிலைசேஷன்ஸ். பொதுவாக நம்ம இப்போ என்னது மெசொப்பொட்டேமியன்ஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுமேரியன் சிவிலைசேஷன்ஸ் வந்து மெனி சிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சுமேரியன்ஸில் வந்து இந்த ஜிக்குராத்ஸ் அப்படி இந்த டெம்பிள் வந்து என்னது ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அப்போவே நீட்டாக கால்குலேஷனாக வரைஞ்சி ஒரு
ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டெம்பிளாக இருந்துச்சு. இந்த டெம்பிளில் யார் கண்ட்ரோலில் இருக்குமா? ப்ரீஸ்டின் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்புறமேட்டு அவங்களுடைய கல்டிவேபிள் லேண்ட்ஸ்லாம் வந்து என்னது, கிங்கு ஹையர் கிளாஸஸில் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து ஓன் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், அவங்களுடைய ஃபுட்டு பார்த்தாலும் கிரெயின்ஸ், எல்லா வகையான பருப்பு வகைகள், அந்த மாதிரி சிறுதானியங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரெயின்ஸு. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் மெயினாக அவங்க வந்து ஃபார்மிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் உங்களுடைய இம்பார்ட்டண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சராக இருக்குது. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சு, அப்போவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். அவங்க பாட்ரிங்கு, அதுக்கப்புறமேட்டு இது நம்ம ட்ரேடு நெசவு செய்வோம் இல்லையா, டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சு, இவங்க செய்கிற பொருளை ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து வேறு பொருள் வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி ட்ரேடிங்லாம் அந்த பீரியட்லேயே இருந்திருக்கு. சுமேரியன் ரிலீஜன், polytheisms, the worship of many gods. Each city state consider one god to be its protector. ஸோ என்னது பாலோத்திமியஸ்னால் என்னது, எத்தனை காடு வேணாலும் அவங்க வழிபடலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். அவங்களுக்கு எந்த காடு வந்து இதுவாக இருக்குது தோணுதோ அந்த காடை அவங்க இது பண்ணலாம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காட் யார் அப்படிங்கிறத அவங்களே வந்து டிசைட் பண்ணி இவர் தான் எங்களுடைய ப்ரொடெக்டர் அப்படி சொல்லிட்டு அவங்க வச்சு குலதெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பீரியட்லேயே அவங்க அந்த மாதிரி காடுங்களை உருவாக்கி வழிபட்டிருக்காங்க. த ஹமுரி பாய்ஸ் லா கோடு, அமரி பாய்ஸ் அப்படிங்கிற அமரி பாய் அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய லா கோட்ஸ் பார்த்தீங்கன்னா அமரி பாய் கோட் இஸ் அண்ட் important legal document related to various crime, family rights, trade, salary, taxes and wages. Mary code is carved on a stone which portrays as receiving the code from sun god Shamash. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹமரி அந்த அவங்களோட இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கோட் வேர்டு மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க. டாக்குமெண்ட்ரி இன்னும் கூட அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து நிறையா டைப் ஆஃப் ஃபேமிலி ரைட்ஸு, ட்ரேடு, சேல்வரி, அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய டேக்ஸு, வேஜஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக போட்டிருக்கு. இது வந்து அவங்க காடுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுக்குறது, அதுதான் சொல்கிறாங்க. ரைட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸு, அவங்களுடைய ரைட்டிங் சிஸ்டத்தில் அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க லெட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் இருந்தால் அது ஏ, இது பி, அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய இந்த பிக்சர்ஸ், நிறைய படம் அவங்களோட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தத்ரூபமான படங்கள்லாம் அந்த பீரியட்லேயே அவங்க வரைஞ்சி அதை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அநேகமாக இந்த நிலாவில் இருக்க இந்த பௌர்ணமி, அமாவாசை, ஃபுல் மூனு, அந்த இதெல்லாம் நம்ம கான்செப்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நியூ மூனு, அந்த இது வந்து இவங்க தான் முத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷன்ஸ். தே டெவலப்டு த கேலண்டர் சிஸ்டம் ஆஃப் 360 days. த conform system of writing was their contribution. The Humeribi's law code was another legacy of the Mesopotamians. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்போவே 336 டேஸ்க்கு கேலண்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ரைட்டிங் கனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹமரி பாய்ஸ் கோடு, அதை வச்சு அவங்க லீகலாக எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்காங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. மெசோபொட்டேமியன்ஸோட இது வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். The Chinese civilizations, already we have seen Egyptian civilization, Mesopotamian civilization. Now let us see the Chinese civilizations. China has two major rivers. One is known as Huanghe Yellow River and the another is Yangtze rivers. The Yellow River is called Sorrow of China. Sorrow of China தான் Yellow River சொல்லுவாங்க.
இந்த 2 ரிவரும் வந்து சைனாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ சைனாவில் செழிப்படைகிறதுக்கு ஒரு ஆரிஜினாக இருக்கிறது வந்து என்னது, இந்த 2 ரிவர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த polity and the empires. The Stries Wuhandi Wingxing Yuan, the first empire founded the Qin dynasty, title Son of Heaven. ஸோ இவங்களோட டைனாசிட்டி எம்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் டைனாசிட்டி தான் சைனாவுடைய இதுலேயே ரொம்ப ஃபேமஸாக சொல்கிற ஒரு டைனாசிட்டி. அவங்களுடைய டைட்டில் அந்த சின் டைனாசிட்டிங்கிறது வந்து என்னது, சன் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு இருந்தவங்க. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவும் இவங்க பீரியடில் தான் பண்ணது. த ஹான் எம்பையர், தி ஹான் எம்பையர், இவங்க வந்து ஒரு எம்பையரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அவங்களோட இது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாந்தி எம்பையரில் வந்து இந்த சைனீஸ் சில்க் அப்படிங்கிற ஒரு இது விஷயம் வந்து அது ரொம்ப ஃபேமஸாக அவங்களே உருவாக்கி அதில் வந்து கோல்டன் ஜரிகை வச்சு அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸு அந்த மாதிரி ஒரு இது போடுறதுக்கு அந்த பீரியடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைனீஸ் சில்க் தான் வந்து என்னது ரொம்ப ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட ஒரு பட்டு கிளாத் அப்படி சொன்னோம் இல்லையா, அதை இன்வர்ஷன் பண்ணவங்களே யார், சைனீஸ் தான். The Terracotta Army. The Terracotta Army refers to the large collections of terracotta warrior image found in China. The tribute the armies of the king Wenzhing Yuan, the first empire of China. They were buried with the king. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டெரக்கோட்டா அப்போவே டெரக்கோட்டா இதில் வந்து நம்ம ஆர்மிங்கெல்லாம் நிறைய ஆட்கள் நிற்கிற மாதிரி டெரக்கோட்டா இமேஜஸ் நிறையா சைனாவில் கிடச்சிருக்கு. அந்த இதில் வந்து கிங்காக இருந்தவர் யார், வென்சிங் யுகாங். அவர் வந்து அவருடைய எம்பையர்ஸில் அவர் தான் பெரிய ஃபஸ்ட்டு எம்பையர் ஆஃப் த சைனா. அப்புறம் அவரோட சேர்ந்து அவருடைய சோல்ஜர்ஸ் அப்படி சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாருமே டெரக்கோட்டா அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரீட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கிங்கோட அப்படி சொல்கிறாங்க. Philosophy and literature, Laodice, Confucius, Mencius, இவங்க எல்லாருமே என்னது அந்த பீரியடில் சைனாவில் இருந்த ஃபேமஸான ஃபிலாசபர்ஸ், லிட்ரேச்சர்ஸ். இவங்க இந்த கான்ஃபுசியஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து நிறைய ஃபிலாசபி தத்துவங்கள்லாம் சொன்னிங்கன்னா நிறைய இது இருக்கிறவங்க தான் யார், கான்ஃபுசியஸ். இவங்க எல்லாமே சைனீஸோடைய important philosopher and literatures. Chinese script. Chinese developed a writing system. It was a pictograph system and later it was converted into a symbol form. ஸோ இவங்களோட சைனீஸ் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்களாலே நார்மலாக இவங்களோட எப்படி இருக்கும், அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதை சிம்பிள்ஸ் மாதிரி மாற்றிருக்காங்க. அந்த ஃபிக்டோ ஃபார்ம்ஸில் இருக்கிறத தான் அவங்க என்ன பண்ணாங்க, கன்வெர்ட் பண்ணி சிம்பிள்ஸ் மாதிரி ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இந்து சிவிலேஷன்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி 3 சிவிலேஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ பார்க்குறது இந்து சிவிலேஷன்ஸ். த இந்து சிவிலேஷன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஹரப்பா சிவிலேஷன்ஸ் covered an area of the 1.5 million square kilometers in India and Pakistan. The Sughagen in the west of the Pakistan Iran border, short Afghanistan is the north, Halmabari, Uttar Pradesh in India, in the east of the Daimabad, Maharashtra in India. In the south are the boundaries with the Arabian cultures has been found. Its main concentrations was in the region of Gujarat, Pakistan, Rajasthan and the Haryana. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிவிலேஷன்ஸ் வந்து என்னது ஒரு ஹரப்பா சிவிலேஷன் சொல்கிறாங்க. இது வந்து என்னது 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க இந்தியாவில். அதனுடைய பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறமேட்டு மகாராஷ்டிரா, இந்த பார்டரில் சவுத் வரைக்கும் அந்த ஃபுல்லாகவே கவர் ஆகியிருந்த இதுதான் வந்து என்னது ஹரப்பா கல்ச்சர் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரீஜனில் அவங்களுடைய ரீஜன் பார்த்திங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா இதெல்லாம் தான் அவங்களுடைய ரீஜனாக இருந்துச்சு.
த பிளான்டு டவுன்ஸு அப்போவே என்னது த கிரேட் பாத் அப்படிங்கிற பிளான்டு இதெல்லாம் வந்து என்னது ஹரப்பால கண்டுபிடிச்சதால தான் இது இந்த மாதிரி ஒரு மொகஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த மாதிரி ஒரு சிவிலேஷன் வாழ்ந்திருக்காங்க, இப்படி பிளான்டாக இருந்திருக்காங்க. கட்டடம் அவங்களுடைய டவுன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இந்து சிவிலேஷன்ஸு அந்த ஏரியா இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அரேபியன் சி சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹரப்பா, அதுக்கப்புறம் மொகஞ்சதாரோ, அப்புறமேட்டு தோல்வையாரா, இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப ஃபேமஸாக இந்துஸ் வேலியில் இருந்தது. இதனுடைய இது பார்த்திங்கன்னா த கிரேட் பாத் அதுதான் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்க ஒரு பில்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்கிடெக்சர், ஆர்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரேட் அதெல்லாமே என்னது பாட்ரி, வெப்பன்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் தான் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டு ட்ரேட் அண்டு ஆர்கிடெக்சராக இருந்துச்சு. அவங்க அப்போவே இப்போ இந்த பாட்ரி அப்புறமேட்டு ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் மெயினாக கண்டுபிடிச்சது ஐவரியில். அந்த மாதிரி இப்போ மெட்டல்ஸ்லாம் இல்லாத பீரியட்லேயே அவங்க இந்த மாதிரி ஐவரி இதெல்லாம் வச்சு ஆர்னமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வெப்பன்ஸு, டெக்ஸ்டைல்ஸில் வந்து டிசைன்ஸு, அந்த மாதிரி பிரிண்டிங் டிசைன்ஸ் மாதிரி உருவாக்கி அதை வந்து போட்டது. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணது எந்த பீரியட்லனா இந்த சிவிலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறையா எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இது டெவலப்மெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கிடெக்சர்ஸு எந்த இதில் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அப்போவே என்ன பண்ணியிருக்கோம், வேவிங் மிஷினில் நம்ம போடுவோம் இல்லையா எடைக்கல், வெயிட் அண்ட் காப்பர் பேலன்ஸ், அது அப்போவே கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கோம். அப்போ டெரகோட்டா டாய்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் கிங் மொகஞ்சதாரோ அவருடைய அந்த வடிவமைச்ச சிற்பம், அதுக்கப்புறம் டான்ஸிங் கேர்ள் ஃப்ரம் த மொகஞ்சதாரோவில் டான்ஸிங் கேர்ள் அப்படிங்கிற ஒரு சிற்பம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, அப்போவே ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்து சிவிலேஷன்ஸ் பீரியட்லே ரொம்ப அட்வான்ஸ்டாக ட்ரேடிங் எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த வெயிட்டிங்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரேடிங் இருந்தால் தான் வெயிட் கல் வச்சு இது பண்ணுவாங்களா, டெரகோட்டா டாய்ஸு இந்த மாதிரி கலைநுட்பத்தோடு செய்கிற அந்த இதை வச்சு நம்ம அப்போ எவ்வளோ டெவலப்டாக இருந்திருப்பாங்க. சயின்டிஃபிக்காக அவங்க நிறையா இன்வர்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி டெவலப்டாக இருந்திருக்காங்கன்னு இதை வச்சு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலிஜனில் வந்து இந்துஸ் காடு இதே மாதிரி தான். இந்துஸ் காட் வந்து அவங்களுடைய இது சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவங்களா உருவாக்கி ஒரு உருவத்தை உருவாக்கி சன் காடு நேச்சரையும் வழிபடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஒரு சிற்பம் செஞ்சு ஒரு இதை செதுக்கி அதை ப்ரொடெக்ஷன் காடாக வழிபடுவாங்க. இந்துஸ் காடு இதில் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் இருக்க ஒரு காடு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து செஞ்சு மெட்டலில் செஞ்சு அதை வந்து ஒரு காடு இது கூட வர்ஷிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 சிவிலேஷன்ஸ், Egyptian civilization, Mesopotamia civilizations, சைனா சிவிலேஷன்ஸ் அண்டு இந்து சிவிலேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு ரிவர் டிபெண்ட் பண்ண ரிவர் இருக்கிற ஒரு ஏரியா தான். இந்த இஜிப்சியனில் பார்த்தா த நைலு, மெசோபோட்டோமியாவில் வந்து இந்த ஈரோட்டஸ், அதுக்கப்புறமேட்டு த ட்ரிகரஸ், அதுக்கப்புறம் இது இந்துஸ் வேலிஸில் இந்து ரிவர், அதுக்கப்புறம் இந்த சைனாஸில் வந்து எல்லோ ரிவர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ரிவர்ஸு. அவங்களுடைய ஆரிஜினாக இருந்திருக்கு. அவங்களுடைய சிவிலேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் இருக்குன்னா அதில் இந்த ரிவர்ஸ் தான். இதனால தான் அவங்க செழுமை அடைஞ்சி டெவலப் ஆகிறதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கு. So students, I have completed the lesson here. Now let us see the recap of this lesson. After the Neolithic age, civilizations sprang and grew in the Bronze Age. People began their settled life in planned towns and began to involve in trade and exchange, science and technology development. The civilizations are relatively complex social systems. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த லித்திக் பீரியட், அந்த கற்காலத்துக்கு அப்புறம் சிவிலேஷன்ஸ் உருவானது வந்து ப்ராஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் தான் நிறைய பிளான்டு டவுன்ஸு, இது ட்ரேடு, எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜிலாம் டெவலப் ஆன பீரியடு. அதுவும் இல்லாமல் இந்த சிவிலேஷன்ஸ் வந்து என்னது ரிலேட்டிவ்லி சோஷியல் சிஸ்டமும் காம்ப்ளெக்ஸ் சோஷியல் சிஸ்டம் உருவான ஒரு பீரியட் தான்
சிவிலேஷன்ஸு சொல்கிறோம். The Egyptian civilizations excel in the architecture and the pyramid were its important contributions. The Mesopotamian civilizations contributed to develop of a calendar system and the astronomy. The Chinese civilizations contributed in terms of philosophy and inventions. The Hindu civilizations produced the variety of comedians using innovative techniques. Each had cultural context with West Asia. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இஜிப்சியன்ஸில் ரொம்ப ஃபேமஸாக ஆர்கிடெக்சரும் பிரமிடும் சொல்கிறாங்க. மொசபோட்டோமியன் சிவிலேஷன்ஸில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கேலண்டர் சிஸ்டம் அஸ்ட்ரானமியில் வந்து ரொம்ப டெவலப்டாக இருந்துச்சு. சைனீஸில் சிவிலேஷன்ஸில் வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் இன்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பெரிய விஷயமாக கான்ட்ரிபியூட்டடாக இருந்தது. இந்து சிவிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வெரைட்டி ஆஃப் காம்படியர்ஸு, அதுக்கப்புறமேட்டு இன்வர்ஷன்ஸ், அவங்களோட டெக்னிக்கல்ஸ், அந்த சின்ன சின்ன ஆர்கிடெக்சர்ஸ், அந்த கல்ச்சர்ஸ், இதெல்லாமே வெஸ்ட் ஏஷியாவில் இன்னும் கூட ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு சிவிலேஷனாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand, children. Thank you.